படத்தோட டேரக்டருக்கு தான் சும்மா படத்தை பார்த்தீங்கன்னா செம்மையாக செஞ்சுருக்காருங்க. உண்மையிலேயே படம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல்னு தான் சொல்லணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து எடுக்கிறதுக்கு ஒரு தனி கட்ஸ் தான் வேணும். ஏன்னா ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா மல்டிவர்ஸ் இத்தனை நாள் மல்டிவர்ஸ்லாம் பற்றி ஒன்றுமே இல்லாமல் திடீர்னு ஸ்பைடர்மேன் மூவியில் அப்படி மல்டிவர்ஸ் இன்க்ளூட் பண்ணுறதுன்றது ஃபேன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் புரியாமல் இருக்கலாம். பட் இந்த ஸ்பைடர்வர்ஸ்ன்ற விஷயத்தை செம்மையாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அண்டு செம்மையான ஒரு படமே சொல்லலாம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா பார்த்தவங்க கண்டிப்பாக உங்களுக்கு செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கோங்க. ஸ்பைடர்மேனோட ஒன்று தீவிர ஃபேனாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ஒரு திருவிழானே சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு பயங்கரமான ஸ்பைடர்மேன் சம்பவமே செஞ்சுருக்காங்க. அண்ட் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக மல்டிவர்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறதுனால மல்டிவர்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப போட்டு குழப்பாமல் ரொம்பவே சிம்பிளிஃபையாக எல்லாத்துக்கும் புரியுற வகையில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. பட் இந்த படத்தை நீங்கள் ஃபஸ்ட் டைம் போய் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு புரியாது. இதுக்கு முன்னாடி வந்தால் ஹோம் கம்மிங்கோ ஃபார் ஃப்ரம் ஹோமும் பார்த்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்தால் ஸ்பைடர்மேன் லைவ் ஆக்ஷன் படங்கள் அத்தனையும் இங்கே முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாருங்கள். அதுங்களையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியுற வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக அந்த படம்லாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்பைடர்மேன் படம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. ரொம்ப புரியும்னு சொல்லலாம். பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் பற்றி சொல்லணும்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் என்ற கேரக்டரை பயங்கரமாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. இத்தனை நாளாக நம்ம பார்த்த அந்த ஸ்பைடர்மேன் ஆர்க்கில் வந்த நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எம்சியூவில் மிஸ் ஆகிட்டு இருக்கும். பட் இந்த படத்தில் அத்தனை ஸ்பைடர்மேன் ஆகியவே பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்பைடர்மேன் கிட்ட நம்ம நிறைய எதிர்பார்த்த விஷயங்கள் இந்த படத்தில் நிறையவே நடந்திருக்கு. அத்தனை விஷயமே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 5 வில்லன்ஸையும் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் வந்து என்னென்ன பண்ணார், என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். நீங்கள் ஸ்பைடர்மேனுக்கும் வில்லன்ஸ்க்குமான அந்த சண்டையெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் படத்தில் பார்த்தீங்கன்னா பல கேரக்டர்ஸ்க்கு நிறையவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு ஆண்ட்மேன், நெட்டு, அப்புறம் எம்ஜே இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி படத்தில் ஜஸ்ட் ஒரு கேரக்டர் மாதிரி தான் வந்துட்டு போவாங்க. பட் இந்த படத்தில் அவங்களுக்கு நிறையவே இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அதுவும் நெட் பண்ணுறலாம் பார்த்தீங்கன்னா நீ ஏடா இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு கேட்பீங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் பயங்கரமாக பண்ணுவாப்பில். அதே மாதிரி நிறைய சர்ப்ரைஸான விஷயங்களும் இருக்கும். எப்போ அதெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸாக இருக்கும். இதெல்லாம் உண்மையிலே நடக்குதா அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கும். ஏன்னா இத்தனை நாள் நம்ம பார்த்த விஷயங்கள் அத்தனையுமே நிறைய லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கலாம். பட் அதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சில காரணங்கள் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதை தாண்டி நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் கிட்ட வரணும். நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்ன சொல்ல போகிறோன்னா படத்தில் பார்த்தீங்கன்னா 5 வில்லனை காமிச்சிருக்காங்க. 5ல் 3 வில்லனுக்கு தான் பார்த்தீங்கன்னா நல்ல ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது. முக்கியமாக க்ரீன் காப்ளின் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் வில்லனே சொல்லலாம் எல்லாத்துக்கும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா செம்மையாக செஞ்சிருக்காரு. பட் மீதி 2 வில்லன் சாண்ட்மேன் அண்ட் லிசானை பார்த்தீங்கன்னா லைட்டாக மொக்க பண்ணிட்ட மாதிரி இருக்கும். பட் மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு எப்படி சொல்கிறது நல்லா தான் இருக்கும். பட் அந்த வில்லன்ஸை மட்டும் கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிட்ட மாதிரி இருக்குமே தவிர மற்றபடி 5 வில்லன்ஸ்க்கான அந்த ஜஸ்டிஃபிகேஷன் 3 வில்லன்ஸ் தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. மிச்சம் 2 வில்லன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சரியாக கொடுக்கப்படலை. அதுதான் ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டு. பார்த்தீங்கன்னா படத்தில் வேறு எந்த குறையுமே சொல்ல முடியாது. நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு சரியான திருவிழா மாதிரி தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரிவ்யூ சொல்லிட்டேன். இது ரொம்ப ஒரு ஷார்ட்டான ரிவ்யூ தான். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பை பாய்.